சிவாய நமச்சிவாயம். இறைவனுக்கு நம்மளை நிறைய பிடிக்கின்றதுனால தான் இறைவன் நம்ம கூட இருக்காரு, நம்மளை வழி நடத்துகிறாரு, வழியாகவும் வழி துணையாகவும் இருந்து நம்மளை வழி நடத்துகிறாருன்றது உண்மையான விஷயமாக இருக்கிற பட்சத்தில் தான் நமக்கு அதிகமான சோதனைகள் கஷ்டங்களை இறைவன் நமக்கு தந்துக்கிட்டே இருப்பாருங்க. ஏன்னா இறைவன் தரக்கூடிய இன்பத்தையும் துன்பத்தையும் எவன் ஒருவனால் நல்லா தாங்க முடியுமோ, மனசார ஏற்றுக்கொள்ள முடியுமோ, அவனை தான் இறைவனுக்கு பிடிக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. சோதனை வருது, கஷ்டம் வருதுன்றது துவண்டு போகாத இறைவனுடைய அப்படியே சிக்கனை பிடித்து நம்ம செயல்படும் போது எல்லாமே துன்பமும் இன்பமாக மாறிடுங்க. ஒரு நாள் நிச்சயமாக மாறும். அதுதான் எழுதப்பட்டது, விதிக்கப்பட்டது தவிர வேறு எந்த ஒரு புது விஷயமும் அங்கே நடக்காதுங்க. இறைவனை மனசார தியானம் பண்ணி அவன் மேலே பக்தியை வச்சு செயல்படுத்துங்க, எல்லாமே சிறப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம செய்ய போகின்ற இருக்கக்கூடிய எல்லா ஊழ்வினையும் கர்மாவிலையும் எல்லா பழி பாவங்களும் இறைவன் மாற்றி நமக்கு இன்ப நிலையை தருவாருங்க. நிச்சயமான உண்மைங்க. அதாவது இறைவனுக்கு நம்மளை தான் பிடிக்கும் அப்படின்ற நினைப்பு நம்ம மனசில் இருக்கணுங்க. அதனால தான் அனைத்து விதமான துன்பத்தையும் கஷ்டத்தையும் துயரத்தையும் இறைவன் நமக்கு தந்து அருள் பாலிக்கிறாருன்றத மனசால் நம்ம உணரும்போது எல்லா விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் காயங்களும் வலிகளும் இறைவன் நம்மளுக்கு மகிழ்ச்சியாக மாற்றி தருவாருங்க. உணர்ந்து புரிஞ்சு செயல்படுவோம். என்ன அழகானால் எல்லாம் அழகாகும். இறைவனை நிந்திக்கிறத விடுத்து இறைவன் திருவடியை சரணடைகிறது ரொம்ப சிறப்பான விஷயங்க. துன்பமும் ஒரு நாள் இன்பமாக மாறும், இன்பமும் ஒரு நாள் துன்பமாக மாறும். அதை உணர்ந்து புரிஞ்சு இறைவனை சிக்கனை பிடித்து செயல்படுவோம். வாழ்க வளத்துடன் பெற்றோரை நேசிப்போம். என்ன அழகானால் எல்லாம் நமச்சிவாய திருநீலகண்டம் உங்கள் சக்தி. அன்பின் நற்காலை வணக்கம்.